வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் தேர்தல் நேரத்தில் இந்த அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அதிமுகவுடைய உரிமைகள் மீட்பு குழு சமீபத்தில் கழகமாக மாற்றின முன்னாள் முதல்வர் திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல்னா, டிவிகேல இணைய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து பல்வேறு மாற்றங்களை நடக்குது அப்படின்னா நடக்குது தான். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் விஜய்க்கு ஒரு நல்லதாக அமையுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவ்வளவு சாதாரணமாக விஜயை தேர்தலில் வெற்றி பெற வைக்க முடியாது, வெற்றி பெற விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் கையாண்டது. அப்படி இருக்கும் நேரத்தில் விஜயை நோக்கி இந்த மாதிரி பெரும் புள்ளிகள் நகர்வது விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா மிகப்பெரிய ப்ளஸ்ஸு தான். ஆனால் இது எந்த அளவுக்கு மைனஸாக மாறிடக்கூடாது அப்படின்றதில் விஜய் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஓபி பன்னீர்செல்வம் என்பவர் 3 முறை முதல்வராக இருந்தவர். எப்பொழுதெல்லாம் ஜெயலலிதா மீது வழக்கு பதிவு செய்து அவர் சிறை செல்கிறாரோ அப்போதெல்லாம் ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய இடைக்கால முதல்வராக இருக்கக்கூடியவர். அவ்வளவு முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டவர். அது சில காலமாக இருந்தாலும் அவர் இந்த சிஎம் அப்படின்னா இந்த முதலமைச்சர் அப்படின்னா அந்த பதவிக்கு உண்டான அதிகாரமும் ஆட்சியோ தெரியும் கண்டிப்பாக. இப்போ அவர் ஒரு முன்னோக்கி இந்த விஜய் கட்சியை இணைய போகிறார், இல்லை விஜய் கட்சியின கூட்டணியில் போகிறாரு அப்படின்னா விஜய்க்கு பெரிய பலம். தொடர்ச்சியாக விஜய் கட்சியை நோக்கி பத்திரிகையாளர்கள் செல்வதுண்டு, முன்னாள் அரசியல்வாதிகள், வியூக வகுப்பாளர்கள் எல்லாருமே போகிறாங்க. ஆனால் இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, திரு முதல்வர் அவர் கொண்டு பேசியிருக்காங்க. ஏன் இந்த அதிமுகலேருந்து பிரிகிறவங்க திமுகவுக்கு வராமல் தாவேக்காவுக்கு செல்கிறாங்க, அது ஏன் செல்கிறாங்க, அப்படி செல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, அப்போது நம்மளுடைய கட்சி தொடர்ச்சியாக வீழ்ச்சியை சந்திச்சிட்ருக்கு. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு யாரெல்லாம் அதிமுகவில் அதிருப்தியாக இருக்காங்க, தங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க, தங்களுடைய அரசியல் இங்கே செல்லுபடியாகாதுன்னு நினைக்கிறாங்களோ அவர்களையெல்லாம் அழைத்து திமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு மறைமுக உத்தரவு போட்டிருக்கதா தகவல் சொல்கிறாங்க. இந்த நிலையில் டிவிகேல ஓபி பன்னீர்செல்வம் இணைவது கிட்டத்தட்ட 99% உறுதி ஆயிடுச்சு. அது கட்சியில் இணையறாரா இல்லை கூட்டணியாக இணையறாரா அப்படின்றது தெரியல. அவருடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை செய்து அதில் டிஎம்கே போகலாமா டிவிகேக்கு போகலாமான்னும் போது டிவிகேக்கு தான் அதிக பேர் தங்களுடைய கருத்துக்களாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. திமுகவிற்கு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள் சென்றால் ஏற்கனவே அவர் மீது வைக்கப்பட்டுள்ள விமர்சனம் உண்மையாயிடும். ஏன்னா அவரும் சபரீசனும் மறைமுக தொடர்பில் இருக்கிறாங்க. திமுகவில் ஓபி பன்னீர்செல்வத்துக்கு தொடர்பு உண்டு, ஸ்டாலின் அவர்களோட நல்ல நெருக்கம் உண்டு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக சென்றார் அப்படின்னா திமுகவில் அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாலும் தமிழக மக்கள் நிச்சயமாக பன்னீர்செல்வத்தை, திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்களை புறக்கணிப்பார்கள். அதனால் அவங்க திமுகவுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அவங்க டிவிகேக்கு தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த 2026 தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப பார்க்கலாம். அதிமுகலேருந்து எவ்வளவு சீட் ஷேரிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதிமுக 170 இடங்களிலும், பாஜக 23 இடங்களிலும், பாமக 23 இடங்களிலும், தேமுதிக 6 இடங்களிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 3 இடங்களிலும், மற்ற இருக்கிற கட்சிகளெல்லாம் அப்படியே பிரித்து கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 170 இடத்துல அதிமுக அவர்கள் போட்டியிடுறது தனி பெரும்பான்மையை குறிக்குது. ஏன்னா 118 இடங்கள் இருந்தாலே ஆட்சி அமைக்கலாம் என்ற நிலையில் அதிமுக 170 இடத்துல போட்டியிடுறாங்க அப்படின்னும் போது குறைஞ்சது அவர்கள் 130 சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா கூட்டணியோடு சேர்த்து அந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி பலமாக இருப்பதாக கள நிலவரம் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அப்படின்னா விஜய் தன்னுடைய ஓட்டுகளை பிரிப்பாரானா நிச்சயமாக பிரிப்பார், குறிப்பாக சிறுபான்மையர் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் கிறிஸ்மஸ் விழா எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடந்ததுன்னு. அதில் சொல்லப்பட்ட வேண்டிய பல விஷயங்கள் ஒரு சில
நடவடிக்கைக்கு உண்டான முன்னெடுப்பாக நம்ம நடந்துக்கலாம். ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி வந்து வழிநடத்தும். அந்த ஒளி வேறு யாரும் இல்லை, விஜய் அவர்கள் தான். அவர் தான் வழிநடத்த போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நாடுவது என்பது விஜய்க்கு எந்த அளவுக்கு பலமோ அந்த அளவிற்கு பலவீனமும் கூட. விஜய் வந்து கொஞ்சம் இன்டாக்டாக அரசியல் பண்ணக்கூடியவரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், லயோலாமணி, இந்த பக்கம் அருண்ராஜ், இவர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அரசியல் தேர்தல் கள நிலவரத்தில் ரொம்ப அனுபவசாலிகள்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் தவிர விஜய்க்கு அந்த அளவுக்கு அரசியல் நகர்வு என்பது தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கரூரில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கும் போதே விஜய் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஆளும் கட்சியினர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு கட்சியை வளர விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக விஜயும் அரசியலில் பெரியதளவில் வந்து ஒரு அறிக்கை விடுறதோ ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறதோ அதெல்லாம் பெரிய அளவில் அரசியலில் விஜய் எதுவுமே பண்ணலை. இன்ற அளவுக்கும் திருப்பரங்குன்றத்தில் என்ன நிலைப்பாடு விஜய்க்குனா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் பிரச்சனையில் விஜய் குரல் கொடுக்கவே இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, அதை பற்றி பேசலை. பெண்கள் வந்து போலீஸால் வந்து ரொம்ப இந்த பெண்களை போலீஸார்கள் வந்து கற்பழித்த விஷயம், அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான துன்பங்கள், துயரங்கள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் எதிர்த்து என்றைக்குமே விஜய் பேசினதே இல்லை. அவர் ஒரு சைலண்ட்டாக அப்படியே அந்த அரசியலை வந்து கவனிக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் தேர்தல் நேரங்களில் ஒரு தலைவன் என்பவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மக்களை சார்ந்தவையாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு அந்த கட்சியின் மீது ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை ஏற்பட்டால் ஒழிய யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். என்னதான் நீங்கள் பணம் கொடுத்து ஒரு வாக்கை வாங்கலான்னு நினைச்சாலும் அந்த பணம் என்பது கீழே வரைக்கும் போகணும். உதாரணத்திற்கு அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் இதற்கு பழக்கப்பட்டவர்கள், எந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்றத. ஆனால் அந்த அளவுக்கு விஜயோடைய வேட்பாளர்கள் வந்து பண்ணுவாங்களான்னு தெரியாது. விலை போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு அடித்தட்டிலிருந்து வரக்கூடிய வேட்பாளர்கள் என்பதால் அதிமுகவும் விலைக்கு வாங்கலாம், திமுகவும் தாவேக்காவுடைய எம்எல்ஏ ஒரு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு விலைக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் கடந்து அரசியலில் விஜய் நிலைச்சி நிற்கணும் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் விஜய் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஓபிஎஸ் டிவிகேல இணையிறது 99% வந்து உறுதியாயிடுச்சு. என்ன இருந்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் தாவேக்கால இணையிறதும், பியூஷ் கோஷல் அவர்கள் வந்து தமிழகம் வந்திருக்கிறாங்க. அவங்க அதிமுக கூட கூட்டணி விஷயமாக பேசியிருக்கிறாங்க. அவர்களிடம் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, மை பிரதர் அண்ட் மை வெல்விஷர் அப்படின்னு. என்னுடைய சகோதரர் மற்றும் என்னுடைய நண்பருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா காங்கிரஸில் இருக்க ராகுல் காந்தி அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இப்படி தான் அழைப்பார். இதுவுமே ஒரு கோட் வேர்ட் மாதிரி கனெக்ட் ஆகுது. என்ன இருந்தாலும் அதிமுகவை விமர்சிக்கக்கூடாது என்பதில் பாஜக மிகவும் தெளிவாகவும் கவனமாகவும் உள்ளது. ஏன்னா எந்த விதத்துலேயும் இந்த பாஜக அதிமுக கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து இன்டாக்டாக தேர்தலை சந்திக்கணும். ஏன்னா அப்பொழுது தான் வெற்றி என்பது உறுதியாகும். ஏன்னா இன்றைக்கி திமுகவுக்கு மாற்று அப்படின்னா அதிமுக தான். என்னதான் தீய சக்தி தூய சக்தின்னு பேசிகிட்டு இருந்தாலும் அது பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலே களத்தில் அதிமுக தான் திமுகவிற்கு மாற்று. 2026 தேர்தலில் அதிமுகவை வைத்து தான் நாம் திமுகவை எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற மனநிலையில் பாஜக ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டன. அதில் குறிப்பாக முன்னாள் தலைவர்கள் இல்லை, நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இல்லை, அதுக்கப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு ஊடகங்களை வதந்தி கிளப்பப்பட்டாலும் அண்ணாமலை அவர்களும் பொன்னார் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கோவாவில் எஸ்ஐஆர் பணியில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதனால் அண்ணாமலையை எக்காலத்திற்கும் பாஜக ஓரம் கட்டாது. அவர் என்றைக்குமே ஒரு மாபெரும் தலைவர் தான். அதனால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஊடகங்கள் வேண்டாம் அவங்களுடைய அரசியலுக்கு அவங்களோட வியூவர்ஷிப் ஏற்றிக்க அதை நம்ம சொல்லியிருக்கலாம். அதையும் தாண்டி விஜயதாரணி அந்த மாதிரி முக்கியமான நயினார் நாகேந்திரன், விஜயதாரணி அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் உட்பட பாஜகவும் அதிமுகவும் ஒரு லீலா பேலஸ் ஒரு 5வது மாடியில் உட்காந்து இதை கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில்
பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியை எந்த அளவுக்கு நெருக்கமான உறவில் சந்திக்கிறார்களோ அந்த அளவுக்கு வெற்றி என்பது ஊர்ஜிதமாகும். அதுபோல விஜய் அவர்களிடமும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இணைவது என்பது ஒரு ஒரு கன்சிடரேஷன் தான். இதை டெல்லியிலேருந்தும் கேட்குறாங்க. அதாவது வாட் அபவுட் சீமான், வாட் அபவுட் விஜய். ஏன்னா மற்ற கட்சிகளை விட பாஜக 365 நாளும் தேர்தல் மோட்லேயே இருப்பாங்க. அவங்க எப்பயுமே நேரடி அரசியலை கண்காணிச்சிட்டே இருக்கக்கூடியவங்க. பாஜக பார்வையில் விஜய் என்ன செய்கிறார், சீமான் என்ன செய்கிறார், திருமாவளவன் என்ன செய்கிறார், அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் என்ன செய்கிறார், எல்லாருமே கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் பாஜக எடுக்கக்கூடிய முடிவு நாம் அதிமுகவுடன் தான் செல்ல வேண்டும் என்பது. அப்படி இருக்கும்போது 2026 தேர்தல் களத்தில் பல அபூர்வங்கள், அதிசயங்கள் நடக்கலாம். இன்னைக்கு இருக்கிற கள நிலவரத்துக்கு அதிமுகவும் பாஜக கூட்டணியும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும், இதில் வெற்றி அடைய போவது 2026 தேர்தலில் அதிமுக பல இடங்களில் வெல்லும் அப்படின்ற பல கள நிலவரங்கள் சொல்லப்பட்டாலும், பெருசாக இன்றைக்கும் பேசப்படக்கூடியது தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் என்ன செய்ய போகிறார், அவர் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை தன்னுடைய கட்சி மூலம் கூட்டி காட்டப் போகிறார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. சீமான் அவர்களுக்கு வாக்கு பெரும் வீழ்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு சீமானால் கடந்த முறை தேர்தலில் பெற்ற வாக்குகளை இந்த முறை தேர்தலில் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இளைஞர்களோட வாக்கு தான் சீமானுடைய வாக்கு. அந்த இளைஞர்கள் வாக்கு பெருவாரியாக தாவேக்காக்கு செல்வதனால் சீமானும் ஒரு வீழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாஜக அதிமுக கூட்டணி பல இடங்களில் வெல்லும் அப்படின்ற கள நிலவரம் சொல்கிறாங்க. பார்ப்போம். உங்களுடன் சேர்ந்து நானும் ஆவலாக இருக்கிறேன். யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பது. யார் ஆட்சியை பிடித்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யும் என்ற ஒரு நோக்கம் இருந்தால், மக்களுடைய வாழ்வாதாரம் மாறினால் நல்லது. பார்ப்போம். இந்த மற்றும் பல சுவாரஸ்யமான தகவலை அறிய இணைந்திடுங்கள். நன்றி.